ஒரு வறண்ட கிராமத்தில் மணி மற்றும் சாந்தி தம்பதியர் தங்களின் மகள் அஸ்மிதாவுடன் வாழ்ந்து வந்தனர். மணி ஒரு சைக்கிள் மெக்கானிக்காக வேலை செய்து கொண்டிருந்தார் மற்றும் சாந்தி வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார். அஸ்மிதா புத்திசாலி மாணவி என்றாலும் மிகவும் சோம்பேறியாக இருந்தாள். அவளுக்கு தேவையானதை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக உதவி தேவைப்படும்போது மட்டும் தான் தன்னுடைய பணிகளை செய்வாள். மற்ற வேலைகள் அவளுடைய பொறுப்பில் வராது. ஒரு நாள் மணி பணி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது, வெயிலில் வேலை செய்துவிட்டு களைப்பாக இருக்கிறேன் என்று, அஸ்மிதா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்டார். அஸ்மிதா, அப்பா, நான் என் வீட்டு பாடத்தை எழுதிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் பிறகு தருகிறேன் என்று மறுத்துவிட்டாள். அதே நாளில் சாந்தி பாத்திரங்களை சுத்தம் செய்யும்போது, அஸ்மிதா, நான் பாத்திரங்கள் கழுவிக் கொண்டிருக்கிறேன். நான் செய்யும் வேலையில் சிறிது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அஸ்மிதா, இப்போது எனக்கு நேரமில்லை அம்மா. நான் நண்பர்களுடன் விளையாட வேண்டும் என்று சொன்னாள். அடுத்த நாளில் ஒரு காகம் வீட்டின் அருகிலிருந்து தண்ணீர் தேடி வந்தது. காகம் ஒரு குவளையின் பானையில் தண்ணீர் தேடி முயற்சி செய்தது, ஆனால் பானை வெறிச்சோடி இருந்தது. காகம் அருகிலிருந்த கற்களை தூக்கி பானையில் போட்டது. சில நிமிடங்களில் பானையில் உள்ள தண்ணீர் மேலே எழுந்து காகம் அதை குடித்து மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. இந்த காட்சியை அஸ்மிதா கவனித்தாள். அந்த காகம் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் தன்னால் முடிந்ததை செய்தது. இந்த அனுபவம் அஸ்மிதாவுக்கு ஒரு முக்கியமான பாடமாக அமைந்தது. அவள் உடனே தன் பெற்றோர்களை அணுகி, அப்பா, அம்மா, நான் இதுவரை சோம்பலாக இருந்தேன். இனி உங்களுக்கு உதவ நான் எப்போதும் நேரம் தருவேன் என்று உறுதியுடன் கூறினாள். சிறிய முயற்சியாலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும்.